ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூடான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு முட்டை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த முட்டையை உங்களுக்கு தேவையான அளவுகள் கொண்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் முழுசாக சேர்க்க விருப்பப்பட்டாலும் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 4 முட்டையை வச்சு இந்த தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. தக்காளி நறுக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா பச்சை கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 இழுக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை கருவேப்பிலையாக இருக்கணும், அப்படின்னா தான் வாசனை ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தொக்கை நம்ம தாளித்து விட்டுற வேண்டியது தான். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துக்கணும். குட்டி குட்டியான கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். அதோட தண்ணி எல்லாம் சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், உங்களோட காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் மிளகாய்க்கு 1.5 டீஸ்பூன் தனியாத்தூளும் நான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். இந்த நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வர அளவுக்கு நம்ம இந்த கிரேவியை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நம்ம பாதியாக சுண்டி வர அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வற்ற வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம அந்த முட்டைகளை நம்ம சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி லேசாக கிளறி விடணும், கிண்டக்கூடாது, கிளறி தான் விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண விடணும். அவ்வளோதான், இந்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.